பத்திரிகை அடிக்கும் பொழுது நிகழும் மங்களகரமான அந்த லாவண்ணா அந்த பொது நகரத்தை போடுகிறார்கள். அதாவது இந்த பள்ளிக்கூட லாவினை போடுகிறார்கள். இவ்வாறு போடக்கூடாது. அந்த மங்களம் அந்த லாவண்ணாவை போட்டோம்னா அது நிறைவு அப்படிங்கிறத குறித்து விடும். இவர்கள் இந்த வாழ்விலே அடியெடுத்து வைக்கிறார்கள் இந்த மணமக்கள். ஆக அந்த குண்டுலா இருக்கு இல்லையா, அந்த மேல் நோக்கு லாவினைத்தான் போட வேண்டும். அந்த மங்களம் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுபத்தினை குறிக்கும் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் அவர் மேற்கொண்டு என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, இந்த மங்களம் என்கின்ற வார்த்தையானது ஒப்பாரியில் வருகிறது. அது இறுதியை குறிக்கிறது. அது ஒப்பாரியில் வருவதால் அதனை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியரானவர் சொல்லி இருப்பார். இங்கேதான் நமக்கு அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வர்றது. சர்வ நிச்சயமாக அது போல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னு சொன்னா, நம்ம தமிழ் அகராதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தமிழ் அகராதி எடுத்து பார்த்தோம்னா இந்த மங்களம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அந்த சுபம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்திருப்பா. ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பா. அதே மாதிரி அந்த பள்ளிக்கூட லாவினை போடக்கூடிய அந்த பொது நகரத்தினை போட்டாலும் மங்களம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரெஃபர் மங்களம் அப்படின்னே கொடுத்திருப்பா. இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரே பொருளைத்தான் தருகிறது என்பதை தெளிவாகவே அகராதியானது குறிப்பிடுகிறது. இது போக அபிதான சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தோம்னா, அபிதான சிந்தாமணியில பார்த்தோம்னா மங்களம், அதாவது அந்த குண்டுலா அப்படி போட்டோம்னா, மேல் நோக்கு லாவை போட்டோம்னா அதற்கான அது என்னென்ன அர்த்தம் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்கா தெரியுமா? மங்களம் என்பதற்கு சாமரம், நிறைகுடம், கண்ணாடி, தொட்டி, முரசு, விளக்கு, கொடி, இணை கயல் அப்படின்னு சொல்றா. கயல்னு சொன்னா மீன், இணை கயல்னு சொல்லிட்டு இத்தனை அர்த்தங்களும் அத்தனையுமே ஒரு சுபத்தை குறிக்கக்கூடிய விஷயமாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த மங்களம் என்பதும் சுபத்தினைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லி இருக்கார். ஏன்னா இது வடமொழியிலிருந்து அப்படியே டிரைவாய் வந்த சொல். மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, செவ்வாய்க்கிழமைய. செவ்வாய்க்கிழமையினாலே நல்ல நாள் என்ற பெயரிலே தான் சொல்லுவோம். இது ஒரு மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவா. மங்களம் அப்படின்னு சொன்னாலே ஜெயமங்கலம் சுபமங்கலம்னு சொல்றோம் இல்லையா. ஆனா எப்போ சார் மங்களம் எப்ப பாடுவா, மங்களம் பாடினா அதோட முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பா நினைக்க கூடாது. மங்களம் என்கின்ற வார்த்தை முடிவினை குறிக்காது. ஏன்னா மங்களம் பாடிட்டா அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நம்ம போகும் பொழுது மன நிறைவோடு சுபத்தோடு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான்